இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பல மர்மமான விஷயங்கள் இருக்குது. சில இடங்களில் ஏலியன்ஸை பற்றி பேசுகிறாங்க, பல இடங்களில் பேய்களை பற்றியும் ஆவிகளை பற்றியும் பேசுகிறாங்க. அந்த வகையில் சில இடங்களில் இன்னுமே தீர்க்கப்படாத மர்மங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஒரு பகுதியான இந்தியா மியான்மர் எல்லையில் இருக்க ஒரு மர்மம் நிறைஞ்ச ஏரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்ட்ரேஞ்ச் யூனிவர்ஸ். இந்தியாவோட அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் இந்தியா மியான்மர் எல்லையில் ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரியோட பெயர் நவாங் யாங் லேக். இந்த ஏரிக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, அதாவது லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியை இந்தியாவினுடைய பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு தேடி பார்க்குறப்போ இந்த ஏரியை கடக்க முயற்சி செஞ்ச யாரும் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வந்ததே இல்லைன்னு அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுது. அதுக்கு உதாரணமாக 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இந்த ஏரிக்கு மேலே பறந்துட்டு இருந்த ஒரு விமானி கீழே இருக்க ஏரியை தரன்னு நினச்சி விமானத்தை தரையிறக்க பார்த்துருக்காரு. தரையிறக்க போகிறப்ப தான் அவருக்கு அது தரை இல்லை ஏரின்னு தெரிய வந்திருக்கு. உடனே சுதாரித்த அந்த விமானி அவரோட விமானத்தை டேக் ஆஃப் செய்ய முயற்சி செஞ்சுருக்காரு. அப்போது அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியலை. அந்த விமானத்தோட அவரும் அந்த ஏரியிலேயே மாயமாக மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி செஞ்சும் யாராலையும் அந்த விமானியையும் அந்த விமானத்தையும் இன்னைக்கு வர கண்டுபிடிக்கவே முடியலை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவமும் அங்கே நடந்திருக்கு. இதே 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் நாட்டு இராணுவ வீரர்கள் அவங்களோட நாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அதில் சில பேர் இந்த ஏரியை கடந்து அவங்களோட நாட்டுக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி கிளம்பி போனவங்களுக்கு இன்னைக்கு வர என்ன ஆச்சுன்னு தெரியலை. அவங்க அந்த ஏரியை கடந்து கரைக்கு திரும்பவே இல்லைன்னு ஒரு செய்தி இருக்கு. சில பேர் அந்த இராணுவ வீரர்கள் மலேரியானால பாதிக்கப்பட்டு அந்த ஏரியிலேயே இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இது எல்லாம் சுத்தி பேசப்படுற கதை தானே தவிர்த்து உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னு இப்போ வர யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இவ்வளோ நடந்திருக்கு, இந்த ஏரிக்கு எதுவும் முன்கதை இருக்கான்னு தேடி பார்க்குறப்போ நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்கு. அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு அழகான சின்ன கிராமம் இருக்குது. அங்கே சில குடும்பங்களும் சில தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த ஏரியில் மீன் பிடிக்க போகலாம்னு அந்த ஏரிக்கு மீன் பிடிக்க போயிருக்காரு. அப்போது அவர் எதிர்பார்க்காத அளவில் ஒரு பெரிய மீன் வலையில் மாட்டியிருக்குது. அதை பார்த்ததும் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தன்னோட கிராமத்துக்கு போய் எல்லாருக்கும் அந்த மீனை வெட்டி விருந்து வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணினது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்ட அவர் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டியையும் அவங்களோட பேத்தியை மட்டும் கூப்பிடாம விட்டுடுறாரு. இப்படி கூப்பிடாம விட்டதுனால கோபப்பட்ட அந்த பாட்டி வேகமாக விருந்து நடக்கிற இடத்துக்கு வந்து கோபமாக அவரையும் ஊர் மக்களையும் திட்டி சண்டை போடுறாங்க. இதை பார்த்து கோபமடைஞ்ச ஊர் மக்கள் அந்த பாட்டியையும் பேத்தியையும் கண்டபடி திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பினதோட அவங்க விட்டுருக்கலாம், ஆனால் அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதில் அவமானம் அடைஞ்ச அந்த பாட்டியும் பேத்தியும் அந்த ஏரியில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாள் அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் மர்மமான முறையில் அந்த ஏரியில் மூழ்கி இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரி பக்கமும் சரி, அந்த ஏரியை கடக்க முயற்சி செஞ்சவங்களும் சரி, யாருமே திரும்ப வந்ததில்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஏரி பக்கம் போகிற மனுஷங்க யாரும் திரும்ப வராததுக்கு காரணம்னு அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. சில விஞ்ஞானிகள் இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறாங்கன்னு சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கண்டுபிடிக்க முயற்சியும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால என்ன காரணம்னு கண்டுபிடிக்கவே முடியலை. இந்த இடமும் இன்னும் மர்மமான இடமாக தான் நீடிக்குது. இந்த இடத்தை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.